அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் குழந்தைகளுக்கு ஒரு சந்தேகம், நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன் சார், நான் எதிர்பாராத விதமாக சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன், ஏதோ ஒரு காரணத்தினால சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா அது நம்ம ஃபில் பண்ண சாய்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணுறது சேஃப். ஏன்னா வேற யாராவது உங்கள் பாஸ்வேர்டு வச்சு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். வேற யாரும் மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லாக் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்து சாய்ஸ் லாக் பண்ணலன்னா கவலைப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். ஆல் இண்டியா கோட்டாலையும் அதே தான், ஸ்டேட் கோட்டாலையும் அதே தான். இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது 29/8/24 வருது. ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது 30/8/24 வருதுங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்த உடனே நமக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கும், என்ன காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரியுங்க. ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், ஏதாவது மைனர் சேஞ்சஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்த உடனே அடுத்து நம்ம என்ன செய்யணும், ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்த உடனே வாட் நெக்ஸ்ட் பை த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்தோன்னா என்ன பண்ணணும், நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். அப்போ இந்த ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாமா வேண்டாங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கணுங்க. இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்த உடனே பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பய உணர்வு ஏற்படுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைச்சிருக்கும், ஏன்னா அவங்களுடைய ரேங்க் முன்கூட்டியே இருக்கும், நல்ல மார்க் இருந்திருக்கும், நல்ல ரேங்க் இருந்திருக்கும், அவங்களுக்கு எதிர்பார்த்த சாய்ஸ்ல எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு 25% மாணவர் குழந்தைகளுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நிறைய குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த சாய்ஸ்ல கல்லூரி கிடைக்காமலும் போயிருக்கலாம், ஒருவேளை கல்லூரியை அலாட் ஆகாமலும் போயிருக்கலாம். அப்போ எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிருக்கும், அது ஒரு ஆப்ஷன். எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்தா அந்த கல்லூரி கிடைக்கல, ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் எதிர்பார்த்திருப்பீங்க, அதுல எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காம இருந்திருக்கலாம். பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காம இருந்திருக்கலாம், பட் கல்லூரி கிடைச்சிருச்சு, அது ஒரு கேட்டகரி. அடுத்தது, நம்ம எதிர்பார்த்த கல்லூரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் நினைச்சோம் சார், பட் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். அப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல அப்படின்னா ஒரு ஆப்ஷன், நீங்க அந்த கல்லூரியில ஆர்டர் டவுன்லோட் பண்றீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது செகண்ட் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரீஅலாட்மெண்ட் போகலாம். பட் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் அங்கே போய் அப்கிரேடேஷன் ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டேட் கோட்டால நாங்கள் செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிறேன்னு சொன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல, ஏதாவது ஒரு கல்லூரி கிடைச்சிச்சுன்னா அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணி அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆர்டர் டவுன்லோட் பண்ணி இந்த 7 நாட்களுக்குள்ள நீங்க அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நீங்க ரவுண்ட் 2 கவுன்சிலில் கலந்துக்கிட்டு நீங்க வேற கல்லூரி கிடைச்சா போகலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று எனக்கு விருப்பம் இல்லை சார், ஸோ அந்த கல்லூரி விருப்பம் இல்லை, எனக்கு சேர்றக்கே விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்த உடனே நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்ணாதீங்க, அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ரிப்போர்ட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ எக்ஸிட், உங்களுக்கு அடுத்த கவுன்சில் கலந்துக்கிறாங்க வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நான் இதுல இருந்து வெளியே வந்துறனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டியிருந்தாலும் வந்துடும், 30,000 ரூபாய் கட்டியிருந்தாலும் ரீஃபண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பா ரீஃபண்ட் ஆயிரும். அது 1 லட்சமா இருக்கலாம், 1,30,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாங்க. அப்போ நீங்க சேராம விடுறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஃப்ரீ எக்ஸிட் ஆர்டரே டவுன்லோட் பண்ணாதீங்க. ஆர்டர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒருவேளை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்ததுன்னா 4.5 lakhs கட்ட வேண்டியிருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தால் 13.5 lakhs கட்ட வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த கல்லூரியை பார்த்துட்டு கூட ஒன் டேல நீங்க அந்த கல்லூரியை பாருங்க, அந்த கல்லூரியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆர்டரே டவுன்லோட் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடுவீங்க. அப்போ ஒரு சில கேட்டகரி நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தோம் கிடைக்கல, ஒருவேளை செல்ஃப் ஃபைனான்சிங்ல பார்த்தோம் கிடைக்கல, அப்ப ரெண்டுமே நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் பார்த்தோம் ஒரு சிலர் கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். என்ன காரணம் அப்படின்னா, ஃப்ரீ எக்ஸிட்னால நிறைய குழந்தைகள் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால போற குழந்தைகளும் இங்க சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இருக்கு, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் இருக்கு. பட் இந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாம் ஒரு கணிசமான இடங்கள் வரும், நிறைய இடங்கள் வராது. அது ரவுண்ட் 1ல நிறைய சேரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல ரவுண்ட் 2ல இடம் வருங்க. ஆல் இண்டியா கோட்டால நிறைய குழந்தைகள் போயிட்டாங்கன்னா மீண்டும் இடங்கள் வரும்.
அப்போ இந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டா குழந்தைகள் நிறைய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கைண்ட் ரிக்வஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள், 670க்கு மேல எடுத்திருக்கிற குழந்தைகள், நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால எடுத்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில சேர்ந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டர்ல இருக்கிற மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டால போறதை பொறுத்து ரவுண்ட் 2ல இடம் வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க. நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து சேர மாட்டாங்க. ஒருவேளை ரிப்பீட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, அவங்க சேர மாட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் கண்டிஷனாலையும் சேராம விடுவாங்க. அப்போ செகண்ட் கவுன்சிலிங்ல யூஸ்வலாகவே நிறைய இடங்கள் வந்து வேகன்சி வரும். ஒரு 1/4 இடங்கள் வேகன்சியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல. அப்போ நமக்கு அடுத்த கவுன்சிலிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல நம்ம முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கலன்னா அடுத்து நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி போறதுக்கான பிளான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டால போலாமான்னு முடிவு எடுக்கலாம். இல்ல தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ கோட்டா லேப்ஸ் வருங்க. என்ஆர்ஐ கோட்டால லேப்ஸ் வரும். அந்த லேப்ஸ் சீட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல முடிவு எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால போறதுக்கு முடிவு எடுக்கலாம். இப்படியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த கவுன்சிலிங்கை நோக்கி மூவ் பண்ணலாம். அந்த ரேஞ்ச் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போடுவோம், மீண்டும் வீடியோ பதிவு பண்ணுவோம். எந்த ரேங்க் வரைக்கும் நமக்கு செகண்ட் கவுன்சில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா புது காலேஜ் வந்திருக்கலாம், கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அப்போ பிரைவேட் காலேஜினுடைய செலெக்ஷன் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். வருஷம் ரேங்க் மாறுங்க. அப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற படிப்பை தொடரலாம், இல்ல ரிப்பீட் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா சான்சஸ் டீம்டு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம், இல்ல கவர்மெண்ட் கோட்டா இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டால ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லைனா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ட்ரை பண்ணலாம். இப்படி நிறைய முடிவெடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்த உடனே பெற்றோர்களும் குழந்தைகளும் நீங்களா ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் டிசிஷன் என்ன, நம்ம ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்க. என்ன காரணம் அப்படிங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்ட். நம்ம எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காது, எதிர்பார்த்த காலேஜ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எதிர்பார்ப்போம், கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காம போகலாம். கவர்மெண்ட் கோட்டால ஒரு சில கல்லூரி எதிர்பார்ப்போம், கிடைக்காம போகலாம். சீட்டே கிடைக்கணும்னாலும் நீங்க போட்டு மன வருத்தப்படுத்திக்காதீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நல்ல முடிவெடுக்கக்கூடிய தருணம் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்த உடனே ஒரு நல்ல முடிவெடுத்து அடுத்தது என்ன பண்ணலாம், செகண்ட் கவுன்சிலிங் போகலாமா இல்லை அடுத்த படிப்பை தொடரலாமா அப்படிங்கிறது நீங்க நல்ல முடிவெடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். பெற்றோர்களும் குழந்தைகளும் நான் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.